الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. சொந்த பந்தங்களை மௌத்தாவுறாங்க, கூட பிறந்தவங்க மௌத்தாவுறாங்க, சின்ன சின்ன வயதிலிருந்து கூட மௌத்தாவுறாங்க. இந்த செய்தி எல்லாம் நம்முடைய காதுகளில் விழுகிற பொழுது நாம் என்ன சொல்லுகிறோம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஒன்று சேர்க்கப்படுவோம். நாம் செய்திருக்கிற ஒவ்வொரு விஷயத்திற்கும் அல்லாஹ் கேள்வி வழங்கிக்கிறது. அதனால தான் குர்ஆனை நீங்க எங்க படிச்சு பார்த்தாலும் நிறைய இடங்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகம் இத்தகுல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையினுடைய இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார். எப்படி சொல்லி காட்டுறான் பாருங்க. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அது அணுவளவாக இருந்தாலும் சரி, கடுகளவு இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் அது பதிவு சேர்க்கப்படுகிறது. நமக்கென்று சில மலக்குகள் இருக்கிறாங்க, நமக்கென்று சொல்ற மலக்குமார்கள் வச்சிருக்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அந்த மலக்குமார்கள் நம்முடைய நன்மைகளையும் தீமைகளையும் கொண்டு சென்ற பிறகு என்ன சொல்லி காட்டுறாங்க? இத்திபாஉ ஜனாயிஸ். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமையில ஒரு கடமை என்ன? ஜனாசாவை மையத்தை தஃபன் செய்யப்பட்டு ஒரு மையத்தை அடக்கம் செய்வதற்காக வேண்டி கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்த உடனே அடக்கம் செய்து முடித்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க, இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும். உன்னுடைய சகோதரனுக்கு கேட்கப்படக்கூடிய கேள்வி என்ன? ரலியது பில்லாஹி ரப்பன் வ இஸ்லாம் தீனன் வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சொல்வதற்கு நம்முடைய நாம் இங்க உலகத்துல கேட்கும் பொழுது அழகா சொல்றாங்க, கிராத்தா கூட சொல்லுவாங்க. ஆனா அந்த இடத்துல வர வேண்டும் என்றால் இந்த உலகம் பயிற்சி. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. وقال الله تعالى في آية: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாலாருடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே அடிபராமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், சஹாபிய பெண்மணிகள் மீதும், இமாமுகள் மீதும், நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக இந்த யௌமுல் ஜுமா தினத்தன்று ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம்மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அவனுடைய கருணை பார்வையும் என்றென்றும் நம்மீது நிலவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு ஜுமாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய
எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த வார ஜும்மா உரையின் தலையங்கமாக மரணம் முதல் மறுமை வரை என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு ஒரு இஸ்லாமியர்களாக இந்த மார்க்கத்தில் நாம் பிரவேசிக்கின்றோமோ, அப்படி பிரவேசிக்கக்கூடிய அந்த நேரத்தில் இஸ்லாத்தினுடைய முக்கியமான அம்சமாக இருக்கக்கூடிய, இஸ்லாத்தினுடைய தூணாக இருக்கக்கூடிய 5 விஷயங்களை நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அதே போன்று ஈமானுடைய அம்சமாக 6 செய்திகள், ஆக மொத்தம் 11 செய்திகள், 11 விஷயங்களையும் ஒரு முஸ்லிம்களாக முஃமின்களாக இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அந்த 11 விஷயங்கள் மீது நாம் இஹ்லாஸான முறையில் நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம், நம்பிக்கை கொண்டு இருக்க வேண்டும். இந்த 11 விஷயங்களில் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டுன்னு சொன்னால், அல்லாஹ்வே நம்பக்கூடிய விஷயங்களில் அல்லாஹ்வே நம்பிக்கை கொள்வேன், ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிக்கை கொள்ள மாட்டேன் என்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டுன்னு சொன்னால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறப்படுவார் என்பதாக கருதப்படுகிறது மார்க்கத்தினுடைய அடிப்படையில். இப்படியாக இஸ்லாம் நமக்கு அடிப்படையாக நம்முடைய அடிப்படையை நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிடணும். இந்த விஷயத்தில் இன்றைக்கி நம்மகிட்ட எந்த விதமான அலட்சியமும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. அந்த 6 அடிப்படை ஈமானுடைய 6 அடிப்படை அம்சங்கள், அதில் இடம்பெறக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், யௌமுல் ஆஹிர், மறுமை நாள். மறுமை நாளுக்கு முன்னதாக நாம் சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும்? இந்த உலகம் என்பது நமக்கு ஒரு நிரந்தரமான உலகம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் இந்த உலகத்தில் எல்லோரும் அதிகமான நாட்களில் நாம் இந்த உலகத்தில் வாழ்வோம் என்று யாராலும் சொல்லவும் முடியாது. அதே போன்று இந்த உலகத்தில் நான் இத்தனை வயது வரை இருப்பேன் என்றும் சொல்ல முடியாது. குறிப்பிட்ட சில வயசுகளை சொல்லியும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட உலகம்தான் இந்த உலகம். இந்த உலகத்தை பற்றி ஒரு சில ஜும்மாக்களில் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், நினைவுபடுத்தியிருக்கிறோம் சில செய்திகளை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் மரணம் சம்பந்தமான, மரணத்தை பற்றி திருமறை குர்ஆனில் ஏராளமான இடங்களில் நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்? நீங்கள் எந்த மரணத்தை கண்டு விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை வந்தடைந்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எந்த மரணத்தை கண்டு எனக்கு வந்துவிடக்கூடாது என்று விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களுக்கு ஒரு நாள் வந்தடைந்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த மரணத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்கிறான். யாராக இருந்தாலும் சரி, பணக்காரன் ஏழை என்று பாகுபாடே கிடையாது. இதில் இந்த மரணத்துக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மரணத்தை பொறுத்த வரையில் பணக்காரன் என்றோ ஏழை என்றோ ரொம்ப பரம்பரை ஏழை என்றோ என்று எந்த விதமான பாகுபாடு இந்த மௌத்துக்கு கிடையாது. வந்துச்சுன்னா போக வேண்டியது தான். மலக்குல் மௌத்து வந்துட்டாங்கன்னு சொன்னால் போக வேண்டியது தான். இப்படியாக இருக்கக்கூடிய விஷயம்தான் இந்த மரணம் என்பது. இந்த மரணத்தை பற்றி திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமா துவஃபவுனல் உஜூரஹும் யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் நீங்கள் என்ன அமலை செய்திருக்கிறீர்களோ, நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்களோ, மறுமைக்காக வேண்டி ஆகிரத்திற்காக வேண்டி நீங்கள் எதை செய்திருக்கிறீர்களோ அதற்குண்டான கூலி நாளை மறுமையில் தான் கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார்.
இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய அழகான சில நன்மைகள் இருக்குது பார்த்தீங்களா, அழகான சில செயல்பாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குண்டான பிரதிபலன் எங்கே இருக்குது? மறுமையில் இருக்குங்கிறான் அல்லாஹ். ஆனால் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான தவறுகள், ஏராளமான விஷயங்களை இன்னைக்கு சர்வசாதாரணமாக செய்கிறோம். பொய் சொல்லுகிறோம், அவதூறு சொல்லுகிறோம், இட்டுக்கட்டி பேசுகிறோம், அடுத்தவர்களை பற்றி ஏதாவது குறை சொல்லுகிறோம். இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் அது குறைய வேண்டும் என்பதை பார்க்கிறோம். ஆனால் மார்க்கத்தின் விஷயங்களை தெரிந்து கொண்டே நாம் என்ன செய்கிறோம்? தவறுகளுடைய விஷயத்தில் இன்னும் கூடுதல் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் நம்ம என்ன செய்கிறோம்? அன்றாடம் சில மௌத்தினுடைய செய்திகள் எல்லாம் நம்முடைய காதுகளில் விழுகிறது. சொந்த பந்தங்களை மௌத்தாகிறாங்க, கூட பிறந்தவங்க மௌத்தாகிறாங்க, சின்ன சின்ன வயது இருக்க கூட மௌத்தாகிறாங்க. இந்த செய்தியெல்லாம் நம்முடைய காதுகளில் விழுகிற பொழுது நாம் என்ன சொல்லுகிறோம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். என்ன அர்த்தம்? இன்னா லில்லாஹி, நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்விற்குரியவர்கள். வாசகம் எப்படி சொல்றாங்க பாருங்க. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்விற்குரியவர்கள், அல்லாஹ்விற்குரியவர்கள். ஒரு நாள் அந்த ரப்பிடத்தில் நாம் எல்லாரும் ஒன்று போய் சேர்க்கப்படுவோம், எல்லோரும் ஒன்று சேர்க்கப்படுவோம். நாம் செய்திருக்கிற ஒவ்வொரு விஷயத்திற்கும் அல்லாஹ் கேள்வி கேட்பான். நல்ல விளங்கிக்கிடுங்க. அதனால தான் குர்ஆனில் நீங்கள் எங்கே படித்து பார்த்தாலும் நிறைய இடங்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகம் இத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்க, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது, ஒரு விஷயத்தை சொல்லும் போது கூட அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று திருமறை குர்ஆனிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி நமக்கு சொல்லுவதனுடைய காரணம் என்ன? தவறுகள் இருந்து கொஞ்சம் வெளியே வரணுங்கிறதுக்காகத்தான். இன்னைக்கு மரண செய்தி கேள்விப்பட்ட உடனே துவாவை சொல்கிறோம். மரணத்தினுடைய அந்த நேரத்தில் அங்கே போய் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? கட்டு கதைகளை பேசி கொண்டு இருக்கிறோம், தேவையில்லாத விஷயங்களை பேசி கொண்டு இருக்கிறோம், அடுத்தவர்களை பற்றி புறம் பேசி கொண்டு இருக்கிறோம். எங்கே எந்த இடத்தில் மரணம் விழுந்திருக்கிறதோ, எந்த இடத்தில் மௌத்து விழுந்திருக்கிறதோ அந்த இடத்தில் இன்னைக்கு நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். அந்த இடத்தில் நின்று கொண்டு தான் நம்மளுடைய மொபைல் ஃபோனை எடுத்து என்ன செய்கிறோம்? வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த இடத்திற்கு சென்றால், எந்த இடத்திற்கு சென்றால் மரணத்தினுடைய விஷயங்கள் அடிக்கடி நினைவூட்டப்பட்டு தன்னைத்தானே சுயபரிசோதனை செய்து கொண்டார்களோ அந்த விஷயங்கள் நம்முடைய சமுதாயத்தில் குறைவாக குறைந்து கொண்டே வருகிறது, குறைந்து கொண்டே வருகிறது. இப்படி நம்முடைய சமுதாயம் இப்படி கட்டமைப்பட போச்சுன்னு சொன்னால் மறுமையில் மிகப்பெரிய வேதனை இருக்கும் என்று புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையினுடைய இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி சொல்லி காட்டுறான் பாருங்க. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அது அணுவளவாக இருந்தாலும் சரி, கடுகளவு இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய பதிவேட்டு அது பதிவு சேர்க்கப்படுகிறது. நமக்கென்று சில மலக்குகள் இருக்கிறாங்க, நமக்கென்று சொல்றல மலக்குமார்களை வச்சிருக்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அந்த மலக்குமார்கள் நம்முடைய நன்மைகளையும் தீமைகளையும் எழுதி கொண்டு இருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் அலட்சியம், ஆனாலும் பொடுபோக்குத்தனம், ஆனாலும் பார்த்துக்கிடலாம். இன்னைக்கு சில பேர் சொல்லக்கூடிய வாசகம் என்னன்னா, மௌத்து தானே, மறுமை தானே, நான் பார்த்துக்கலாம். அந்த இடம் பயங்கரமாக இருக்கும். அந்த இடம் நம்ம சாதாரணமாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், மிக பயங்கரமாட்டு இருக்கும். எப்படிங்கிறதுக்கு சில சம்பவத்தை நான் சொல்கிறேன். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சிறந்த நபித்தோழர். சஅத் இப்னு முஆத் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். இந்த நபித்தோழருடைய இந்த விஷயத்தை, மௌத்தான செய்தியை கேட்ட உடனே அரிஷை நடுங்கியது என்று செய்தி வருகிறது. அரிஷ், அல்லாஹ்வுடைய அரிஷ், அல்லாஹ்வுடைய அரிஷ் இருக்கு தெரியுமா, அதுவே நடுங்கியது. இன்னும் சில இமாம்கள் சொல்லுகிறார்கள், சஅத் இப்னு முஆதுனுடைய ஜனாசா கொண்டு செல்லப்படுகிற பொழுது, சஅத் இப்னு முஆதுனுடைய ஜனாசா கொண்டு செல்லுகிற பொழுது இவர்கள் வந்தார்கள் என்று பதிவு செய்யப்படுகிறது. அவ்வளவு சிறந்த ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழர் வஃபாத் ஆகிறார். மௌத்தான பிறகு இந்த நபித்தோழனுடைய மௌத்தானதுக்கு அப்புறம் ஜனாசாவை கொண்டு வைக்கிறோம். ஜனாசா வச்ச உடனே ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய முறைகளை சரியான முறையை தொழுகை நிறைவேற்றுகிறோம், துவா செய்கிறோம். துவா செய்த பிறகு ஜனாசாவை அப்படியே கொண்டு அந்த நிகழ்ச்சி அப்படியே கொண்டு வந்து பாருங்க. நம்ம பயம் வரணும் நமக்கு. அந்த நிகழ்ச்சி அப்படியே கொண்டு வந்து பாருங்க. ஜனாசாவை தூக்கிட்டு போறோம் இல்லையா, ஜனாசாவை குளிப்பாட்டுறோம் இல்லையா, ஜனாசா வீடுகளை வச்சிருக்கிறோம் தெரியுமா,
நமக்கு அதை பார்க்கும் பொழுது எனக்கு இதே நிலை ஒரு நாள் ஏற்படும், என்னை இப்படி எல்லோரும் சேர்ந்து குளிக்க ஊத்துவார்கள், என்னை இப்படி எல்லோரும் சேர்ந்து ஒரு நாள் வைத்து எல்லாரும் என்னை பார்க்க வருவார்கள் என்று இதே நிலை நமக்கு வர வேண்டும். அப்பதான் பயம் வரும் நமக்கு, அப்பதான் நமக்கு பயம் வரும். ஜனாசா வச்சாச்சா, ஜனாசா அப்படியே கொண்டு செல்லப்படுகிறது. கொண்டு செல்றோமா, கொண்டு சென்ற பிறகு ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறாங்க, இத்திபாஉ ஜனாயிஸ். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒரு கடமை என்ன, ஜனாசாவை பின்தொடர்வது. ஜனாசாவை பின்தொடர்வது, பின்னாடி அப்படியே வரணும். ஜனாசா வந்துருச்சா, ஜனாசா கபருஸ்தான் குழி கொண்டு வந்துட்டாங்களா, கபருஸ்தான் கிட்ட எல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. என்ன என்ன இந்த உலகத்தில் வாழும் பொழுது என்னத்தை கொண்டு போயிட்டு பாருங்க. எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரிதான், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரிதான், ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் சரிதான், மிகப்பெரிய படை தளபதியை படைத்தவர்களாக இருந்தாலும் சரிதான், பெரிய பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரிதான், என்னத்தை கொண்டு போயிட்டோம், 2300 ரூபா முடிஞ்சு போச்சு, கஃபன் துணி பேக்கப் சுருட்டிடுவாங்க, ஒன்றுமே கிடையாது, பேக்கப் அவ்வளோதான், நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இன்னொரு வாழ்க்கையை காண்டி தயாராகிறோம், இன்னொரு வாழ்க்கையை காண்டி தயாராகிறோம். அது நிரந்தரம் இல்லை, அது அந்த வாழ்க்கை என்பது மிக பிரமாண்டமான ஒரு வாழ்க்கை. அது அந்த வாழ்க்கையை காண்டி தயாராக போகும். இன்னைக்கு காலையில் கூட இன்னைக்கு ஒரு ஜனாசா நம்ம அடக்கம் செஞ்சுருக்கிறோம். அப்படியே ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது. ஜனாசா கொண்டு சென்ற உடனே அந்த இடத்துல ஜனாசா அப்படியே தூக்கி அப்படியே உள்ளே இறக்குறோம். சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு நம்ம நிறைய ஜனாசாக்களை அடக்கம் செஞ்சுட்டு கண்டும் அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்து முடித்த பிறகு அந்த ஜனாசாவுடைய பக்கத்தில் அமர்ந்து கொண்டு துஆ செய்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ஸஅத் இப்னு முஆதை ஃபஉலிய ஃபி கப்ரிஹி, அவரை கபரு குழியில இறக்கின உடனே வச்சு முடித்த பிறகு வஸவ்விய அலா கப்ரிஹி, கபரை சமப்படுத்திய பிறகு, கபரை உள்ள அந்த ஜனாசா உள்ள வச்ச உடனே அந்த ஜனாசாவை அப்படி சமப்படுத்திய பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சப்பஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ள வைத்த உடனே சப்பஹ தஸ்பீஹ் செய்கிறார்கள். உடனே சகாபாக்கள் பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டு ஃபஸப்பஹனா, சகாபாக்களும் சேர்ந்து தஸ்பீஹ் செய்கிறார்கள். உடனே சகாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இதே போன்று எத்தனையோ ஜனாசாக்களை நாம் அடக்கம் செய்திருக்கிறோம், இதே போன்று எத்தனை ஜனாசாக்களை நாம் அடக்கம் செய்துவிட்டு சென்று இருக்கிறோம், ஆனால் நீங்கள் எந்த ஜனாசாவிற்கும் இப்படி நீங்கள் துஆ செய்தது இல்லை யா ரசூலுல்லாஹ், இந்த ஜனாசாவிற்கு மட்டும் ஏன் இப்படி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் கபருக்குழி வைத்தவுடன் அந்த கபருக்குழியை சவ்விய கபிரகு, கபரை மூடியவுடன் இவரை கபர் அப்படியே நெருக்கியது அப்படிங்கிறான். கபர் அப்படியே நெருக்கியது. ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பாவம் செஞ்சிருப்பாங்க? ஏதாவது அவங்களுடைய வாழ்க்கையில் சின்னது, ஏதாவது சின்ன விஷயம், அந்த ஒரு விஷயத்திற்காக வேண்டி கபர். யோசிச்சு பாருங்களேன், இந்த விரலை வீட்டினுடைய கதவினுடைய ஓப்பன் பண்ணி கதவுடைய இடையில வச்சு அடிச்சு பாருங்க, எப்படி இருக்கும் வலி, எப்படி இருக்கும். அந்த கபருனுடைய குழி உள்ள வச்ச உடனே நெருக்கும். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் தஸ்பீஹ் செய்கிறான், சுப்ஹானல்லாஹ் என்று கத்துகிறார்கள். தோழர்களும் சொல்லுகிறார்கள். அதுக்கடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபகப்பர்னா, அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிறார்கள். உடனே அந்த கபர் அப்படி அவர்களுக்கு வெளிச்சமாக ஆக்கியது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, நமக்கு ஒரு செய்தியை நமக்கு நினைவுபடுத்துறாங்க. அப்போ நம்ம அந்த இடத்துக்கு அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. பாருங்க, என்ன அழகான ஒரு செய்திங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, ஒரு இதா ஃபரக மின் துஃபின மையத்தி, ஒரு மையத்து தஃபன் செய்யப்பட்டு ஒரு மையத்தை அடக்கம் செய்வதற்காக வேண்டி கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்த உடனே அடக்கம் செய்து முடித்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், உன்னுடைய சகோதரனுக்காக வேண்டி நீ துஆ செய். உனக்கு கூட பிறந்தவங்க இல்லை, உங்களுக்கு இரத்தம் வந்த உறவுகளும் கிடையாது, உன் சகோதரன், உன்னுடைய சகோதரனுக்காக இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், உன்னுடைய சகோதரனுக்காக நீ துஆ செய்யுங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க.
அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, வஸல்லு லஹு தஸ்பீத, அந்த ஜனாசாவினுடைய கால் தடம் உறுதியாகுவதற்கு நீ ரப்பிட்ட துஆ செய் அப்படிங்கிறாங்க. இந்த ஜனாசாவுடைய கால் தடம் சொர்க்கத்திற்கு உறுதியாகுவதற்காக வேண்டி ஒரு ரப்பிடத்தில் நீ துஆ செய்யுங்கிறாங்க. பெருமானார் காட்டி கொடுக்குற செய்திமா இது. ஜனாசாவை அடக்கம் பண்ணும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குற அழகான ஒரு விஷயம் இது. அப்படி செஞ்சு முடிச்ச இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எதற்காக வேண்டி நீங்கள் அவங்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்க, எதற்காக வேண்டி அவங்களுக்காண்டி பாவமன்னிப்பு தேடுங்க. ஏன் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அல்ஆன் யுஸ்அலு, இப்போது அந்த ஜனாசா கேள்வி கேட்கப்படுகிறது. இப்போது கேள்வி ஆரம்பமாகிறது. யோசிச்சு பார்க்க வேண்டும் என்பானவர்களே. ஒரு ஆள் மௌத்தான பிறகு உள்ள வச்ச பிறகு கேட்கப்படக்கூடிய கேள்வி, அந்த கேள்விக்கு நாம் சரியான முறையில் பதில் சொல்ல வேண்டும் என்றால் இந்த துன்யா நம் பயனுள்ளதாக கழிச்சிருக்கணும். இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது ஏதோ வாழுகிறோம், ஏதோ இருக்கிறோம் என்று இந்த உலகத்தை நாம் கழித்து விட்டோம். நீங்களே தொழுகை இல்லாமல், இபாதத்து இல்லாமல், குர்ஆன் ஓதுதல் இல்லாமல், நல்ல செயல்பாடுகள் இல்லாமல், நல்ல அழகான செயல்பாடுகள் நம்மகிட்ட இல்லாம நம்முடைய மௌத்துடைய நிலை வந்து விட்டால் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அந்த இடம். மரணத்தை அந்த ஜனாசா வச்ச உடனே, முடிந்த உடனே கேட்கப்படக்கூடிய கேள்வி என்ன? ரலியத்து பில்லாஹி ரப்பன் வபி இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். இதை சொல்வதற்கு நம்முடைய நாவு அப்படி வரணும். இங்கே உலகத்தில் கேட்கும் பொழுது அழகா சொல்லுவோம், கிராத்தா கூட சொல்லுவோம். ஆனால் அந்த இடத்துல வரணும், அங்கே வர வேண்டும் என்றால் இந்த உலகம் என்பது பயிற்சி களம். இந்த உலகம் என்பது நன்மையை செய்வதற்கு ஒரு பயிற்சி களம். நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய பயிற்சி களம். எவ்வளவோ வாய்ப்புகளை இஸ்லாம் நமக்கு தருகிறது தெரியுமா? நன்மை செய்வதற்கு ஏராளமான வாய்ப்புகளை இஸ்லாம் நமக்கு தருகிறது. ரொம்ப தூரம் போக வேண்டாம். ரமலான் மாதம் வரப்போகிறது. எப்படிப்பட்ட மாதம் அது? அல்லாஹு அக்பர். யோசிச்சு பாருங்க. இந்த வருடம் என்னோடு, போன வருடம் ரமலானை என்னோடு கழித்த நபர் இந்த வருடம் இல்லை. எனக்கு வாய்ப்பு எல்லாம் கொடுத்திருக்கிறான் நன்மை செய்வதற்கு. நல்ல விளங்கிக்கிடும். நன்மை அழகான செயல்பாடுகளை செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு தந்திருக்கிறான். அடுத்த வருடம் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குமான்னு கிடைக்காதான்னு எனக்கு தெரியாது. உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? உத்தரவாதம் யாரால கொடுக்க முடியாது. ஆனால் இந்த வாய்ப்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு, இதுதான் இஸ்லாமிய மார்க்கம், நமக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனால் நம்ம இன்னைக்கு அதை தவற விடுறோம். நம்ம இன்னைக்கு அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம். நோம்புடைய நாட்கள் வருகிற பொழுது எவ்வளவு அழகான நல்ல நல்ல செயல்கள், குர்ஆன் ஓதுதல், திக்ர் செய்தல், பாவ மன்னிப்பு கேட்கிறது, பள்ளிவாசலோட தொடர்புகளை ஏற்படுத்துவது, இளைஞர்களோடு இளைஞர்கள்லாம் பள்ளிவாசல் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய நிலை அந்த ரமலானுடைய மாதம் என்பது. அப்படிப்பட்ட அந்த மாதத்தை அடையும் பொழுது கூட நம்ம அமல் செய்ய மாட்டேங்கிறோமே. அந்த ரமலானுடைய மாதத்திலும் கூட சில ஜனாசாக்கள் விழுந்தாலும் கூட நம்ம படிப்படை பெற மாட்டிருக்கிறோம். அந்த நாட்களிலும் கூட ஏதாவது ஜனாசா விழுந்துட்டுன்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம என்ன படிப்பினை பெறணும்? எனக்கு ஒரு நாள் இந்த நிலை வருமே, என்ன செய்ய போறேன் யோசிச்சு பார்க்குறோமா? ஆனால் ஜனாசா தொழுகை, ஜனாசாவுடைய விஷயங்கள் எல்லாமே தெரியும். ஆனால் செயல்ல இப்படியே நம்முடைய பின்னடைவை அடைந்து கொண்டே இருந்தால் மறுமை என்பது மிக டேஞ்சராட்டு இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய சூரத்துல் சஜிதாவிலே அல்லாஹ் சொல்லுகிறான், நாளை மறுமை நாளில் குற்றவாளிகள், இந்த உலகத்தில் பாவம் செய்தவர்கள், இந்த உலகத்தில் அநியாயம் செய்தவர்கள், இந்த உலகத்தில் அக்கிரமம் செய்தவர்கள் நாளை ரப்பை சந்திக்க வருகிற பொழுது அந்த ரப்பு அவர்களை கண்டுக்கிட மாட்டான். அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு ஆசை பாசைகளோடு ஓடி வருவான். எல்லோருக்கும் ஆசை இருக்குமே, ரப்பை பார்க்க வேண்டும் என்று, படைத்த இறைவனை பார்க்க வேண்டும் என்று. அந்த இறைவனை பார்ப்பதற்காக வேண்டி ஓடி வருவான் என்னோட அடியான். வலவு தரா இதில் முஜ்ரிமூன நாகிசூ ரூஸிஹிம் இன்த ரப்பிஹிம் ரப்பனா அப்ஸர்னா வஸமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன் இன்னா மூகினூன். ஒரு பிரயோஜனம் இருக்காது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான்,
வலவ் தரா இதில் முஜ்ரிமூன், அந்த குற்றவாளிகள், குற்றம் புரிந்தவர்கள், பாவம் செய்தவர்கள், தன்னுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் பயன்படுத்தாதவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி வருவார்கள். யாரும் தப்ப முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதரையும் அல்லாஹ் விட மாட்டான். எல்லாரிடத்திலும் கேள்வி உண்டு. நான் ஒரு விஷயத்தை சொல்றேன்னு சொன்னா அந்த விஷயத்தை நான் நடைமுறைப்படுத்தாமல் இருந்தா கூட எனக்கும் அது கேள்வி உண்டு. எனக்கும் கேள்வி உண்டு. முதல்ல எனக்கு தான் அது உபதேசம். மறுமை நாளில் ரப்பை சந்திக்கும் பொழுது ரப்பை சந்திப்புக்காக நிற்பாங்க குற்றவாளிகள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாகிசு ருஊசிஹிம், எப்படி நிற்பாங்க தெரியுமா? ரப்பை சந்திக்கும் பொழுது இறையச்சவாதிகள், தக்குவா உள்ள உள்ளம், அல்லாஹ்வை பயந்த உள்ளம், நல்ல அமல்களை செய்த உள்ளம், நல்ல செயல்பாடுகள் செய்த உள்ளம், நிறைய சதக்காக்களையும் நிறைய நன்மைகளையும் செய்து வாரி வாரி சேர்த்து வச்ச அந்த உள்ளம் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு சிரித்த முகத்தோடு இருக்கும், புன்னகையோடு இருக்கும், பார்ப்பதாட்டு இருக்கும். ஆனால் இந்த குற்றவாளிகள் இருப்பாங்க தெரியுமா? பாவம் செய்தவர்கள் ரப்பை எப்படி சந்திப்பாங்க தெரியுமா? நாகிசு ருஊசிஹிம், தலையை குனிந்தவராக ரப்பிடத்தில் நிற்பார்கள். எவ்வளவு பெரிய இது! ரப்பை சந்திக்க முடியாம செய்த பாவத்தினுடைய அழிச்சாட்டியத்தின் மூலமாக ரப்பை சந்திப்பதற்கு வெட்கப்படுவார்கள். ரப்பை சந்திப்பதற்கு, ரப்பை பார்ப்பதற்கு வெட்கப்படுவார்கள், தலை குனிந்து நிற்பார்கள். ஏன்? செய்த பாவம் அப்படி, செய்த பாவங்கள் அப்படி. அந்த பாவம் ஒன்றல்ல இரண்டல்ல, பல பாவங்கள் செய்து செய்து அப்படி சேர்த்து வைத்த மாதிரி, குருவி எப்படி கூடுகளை சேர்த்து வச்ச மாதிரி அப்படி சேர்த்து வச்சு பல மாளிகைகளாக அதை மாறி மறுமையில் அது உருவெடுக்கிறது. மறுமையில் உருவெடுக்கிறது. ரப்பை சந்திப்பதற்காக நிற்கும் பொழுது தலை குனிந்து நிற்பார்கள். ரப்பு பார்க்க மாட்டான். அல்லாவே குர்ஆன்ல டிக்ளேர் பண்றான், இந்த ரப்பிஹிம் ரப்பனா, என் இறைவா, அபுசர்னா வசமிஅனா ஃபர்ஜிஅனா, யா அல்லாஹ்வே, நாங்கள் எங்கள் 2 கண்ணாக பார்த்து விட்டோம், இந்த நரகத்தினுடைய வேதனைகளை பார்த்து விட்டோம், நாங்கள் கேட்டு விட்டோம். யா அல்லாஹ், ரப்பனா அபுசர்னா வசமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன் இன்னா மூகினூன். இப்போது இந்த உலகத்திற்கு நீ அனுப்பு, இப்போது இந்த துன்யாவில் அனுப்பு. நான் என்னென்ன அமல்கள் செய்து நல்ல நன்மைகளை செய்து சொர்க்கத்திற்கு பெற வேண்டிய எல்லா செயல்பாடுகளும் செய்து என்னை நான் தயார்படுத்திக் கொள்கிறேன் என்று நாளை மறுமை நாளில் அந்த குற்றவாளிகள் புலம்புவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து சஜீதாவிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அன்பானவர்களை, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம வீடுகளிலோ சொந்த பந்தங்களிலோ அல்லது நம்முடைய சமுதாய மக்களுகளிலோ யாராவது மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். என்னுடைய வாழ்க்கை இன்னும் எத்தனை ஆண்டு காலம் என்று தெரியல, எத்தனை நாள் என்று தெரியவில்லை, எந்த நேரம் என்று தெரியவில்லை. ஆனால் மௌத்து நமக்கு வரும். வருவதற்கு முன்னால் நாம சுயபசனை செய்யுங்க. வருவதற்கு முன்னால் நல்ல செயல்பாடுகளை செய்யுங்க. வருவதற்கு முன்னால் நல்ல விஷயங்களை மக்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. வருவதற்கு முன்னால் நல்ல நல்ல வார்த்தைகளை பேசுங்க. இதுதான் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். நல்ல சாலிஹான அமல், சாலிஹான அமல் தான் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் நமக்கு திரும்ப திரும்ப நமக்கு பல சந்தர்ப்பங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு அம்சமான செய்தியாக இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஜனாசாவில் ஓதப்படுகிற துவாக்கள் என்ன என்பதால் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள் தெரிந்து கொள்வோம். இந்த மரணத்தினுடைய செய்திகள் எல்லாம் கேட்கப்படுகிற பொழுது அந்த இடத்தில் ஏதோ வந்தோம், ஏதோ போனோம், ஏதோ இருந்தோம், ஏதோ அடக்கம் பண்ணோம், ஏதோ போனோம்ங்கிறது இல்லாமல் நமக்கும் அந்த பயம் வர வேண்டும். எனக்கும் ஒரு நாள் இதே நிலை ஏற்படும். அதற்கு முன்னேற்பாடாக நான் என்ன செய்து வைத்திருக்கேன் என்பதை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா மறைவனாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனுபக்கும் வ மன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணம் முதல் மறுமை வரை என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை நாம் நினைவுபடுத்தி இருக்கிறோம். திருமறை குர்ஆனுடைய 17வது அத்தியாயத்தினுடைய 13வது வசனம்,
இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம எல்லோருக்குமே ஒரு புக் இருக்குது. நம்ம பண்ணக்கூடிய தவறு, நாம் செய்யக்கூடிய நன்மை, இது எல்லோருக்கும் ஒரு புக்கு இருக்குது. நாம் மறைமுகமாக இருந்தாலும் சரி, 4 சுவற்றுக்குள் இருந்த தவறுகள் செய்தாலும் சரி, எல்லோருக்கும் ஒரு புக்கை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். வகுல்லு இன்சானு அல்ஸம்னாஹு த்வாயிரு ஃபி உனுகி. எல்லாருடைய கழுத்துலேயும் ஒரு அழகான ஒரு பதிவேடு இருக்கிறது. பதிவேடு அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த பதிவேடு வன்னுகுரிஜ் லஹு யௌமுல் கியாமா, மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை வெளியே கொண்டு வருவான். கொண்டு வந்து யல்காஹு மன்ஷூரா, அது எப்படி செய்யப்படும்னா பரத்தப்படுங்கிறான் அல்லாஹ். உங்கள் புக்கு எப்படி இருக்கும்? பரத்தப்பட்டு இருக்கும். நாம் செய்த நல்ல செயல்கள், நாம் செய்த தீமையான விஷயம் எல்லாம் அப்படியே பரத்தப்பட்டு இருக்கும். எல்லாருக்கும் எவிடன்ஸ் இருக்கும் அங்கே, சும்மா கிடையாது. நாம் செய்த தவறுகளுக்கு அல்லாட்ட போய் அல்ல நான் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. நான் செய்யவே இல்லை, அந்த தப்பை நான் செய்யவே இல்லை. நம்ம இன்னைக்கு உலகத்தில் சொல்லும்போது கூட இந்த சர்வசாதாரணமாக ஒரு சில வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அல்லான்னு நான் செய்யலை, அல்லான்னு நான் அல்லாமே, இந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்க. இது நம்ம இன்னைக்கு வந்து இது ரொம்ப அதிகமாட்டு பார்க்குறோம். அது உண்மை இருக்கா இல்லை பொய் இருக்காங்கிறது தெரியல, ஆனால் சொல்லிடுவோம். ஆனால் மறுமையில் அந்த இடவாடே இருக்காது. அப்படியே உண்மை ஹக்கு அப்படி வெளிப்படுத்தப்படும். அதுதான் அல்லாஹ் உங்களுக்கு புக்கு எது புக்கை அப்படியே அல்லாஹ் வச்சிருக்கிறேன் அப்படி கை. அப்போ அந்த புக்கை மன்ஷூரா பரத்தப்படுங்கிற அல்லாஹ். இப்போ யோசிச்சு பாருங்க. அப்படி பரத்தப்பட்ட பிறகு அடுத்த நடக்கூடிய நிகழ்ச்சி என்ன அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. இக்ர கிதாபக், உன் புக்கு தானே, உன்னை பற்றி எழுதப்பட்ட புக்கு தானே. இக்ர கிதாபக், உன் புக்கை நீனே படி. நீ என்னென்ன சேட்டை பண்ண, என்னென்ன அழிச்சாட்டியம் பண்ண, என்னென்ன தவறுகளை செஞ்ச, தொழுகை விஷயங்களை கரெக்டாக இருந்தியா, திக்ர் ஸ்கூல் கரெக்டாக இருந்தியா, உன் பிள்ளைகளுக்கு கல்வியை கரெக்டாக கற்றுக் கொடுத்தியா, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக செஞ்சிருக்கிறியா, பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக செஞ்சிருக்கிறியா, சமுதாய மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக செஞ்சிருக்கிறியா, பள்ளிவாசலுக்குன்னு சில ஹக்கு இருக்குது, அந்த ஹக்கை கரெக்டாக செஞ்சிருக்கிற, எல்லாம் அப்படியே கேட்கப்படும். இக்கிற கிதாப், உன் புத்தகத்தை நீனே படி. இப்போ இப்படியெல்லாம் குர்ஆனில் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்குன்னா காரணம் என்னென்னா, நமக்கு அந்த மறுமையை பற்றி கொஞ்சம் பயம் வரணும், ஆகிரத்தை பற்றி நமக்கு பயம் வரணும். அந்த பயம் நமக்கு வந்துருச்சுன்னா இந்த துன்யாவை நல்ல முறையில் பயன்படுத்துவோம். இந்த உலக வாழ்க்கையை நல்ல முறையில் நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். ஆனால் முதல்ல நமக்கு ஆகிரத்தை பற்றி நமக்கு பயம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் அடிக்கடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு துஆவை கூட சொல்லி கொடுக்குறாங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகீனா அதாபன்னார். யா அல்லாஹ்வே, இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி ஹஸனத்தை எனக்கு கொடு, அழகானதே கொடு, நரகத்திலிருந்து உன்னிடத்தை நான் பாதுகாப்பு கேட்கிறேன் யா அல்லாஹ் என்று ஒரு அழகான ஒரு பிரார்த்தனை கற்றுக் கொடுக்குறேன். அது மட்டுமல்ல, அத்தஹியாத்தில் இருக்கும் பொழுது கூட கடைசியாக நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனை என்ன? அந்த நரகத்திலிருந்து வேதியிலிருந்து அல்லாஹ்ட்ட நம்ம பாதுகாப்பு கேட்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு அந்த நாம் வருட வேண்டும். மறுமை நினைத்து கொஞ்சம் பயப்பட வேண்டும். பயப்பட போல தான் தவறுகள் விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் என்பதை புரிந்து கொண்டு மறுமையினுடைய சிந்தனை வளர்த்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்குவானாக. நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. நல்ல சொர்க்கத்தை உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை மன்னித்து கொள்வானாக. இன்ன அல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇலுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வலذிக்ருல்லாஹில் அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.